இன்றைய நாளின் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் யார் யாரை 2 முறை பெயர் சொல்லி அழைத்தார் என்று நம்ம பார்க்கலாம். இன்றைய நாளிலும் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமோன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 22:31 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சீமோனே சீமோனே, சாத்தான் வந்து என்ன செய்யலாம், சீமோனை வந்து ஃபுல்லாக புடைக்கிறதுக்கு, கோதுமை சுளுக்கினால் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பைபிளில் வந்து மிகவும் ஆழமான மற்றும் எச்சரிக்கையான ஒரு பகுதியை சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்பு சீமோன் எச்சரிக்கும் விதமாக இதை கூறுகிறார். இந்த வசனத்தின் பின்னணியில் உள்ள சில முக்கிய கருத்துக்கள் என்னென்னா, சீமோனை வந்து பார்த்திங்கன்னா, சாத்தான் வந்து சோதிக்கிறதுக்கு வந்து உத்தரவு கர்த்தரிடத்தில் கேட்கிறான். சோதனை நோக்கம், கோதுமை சுளுகினால் புடைக்கும் போது சக்கை உமி நீக்கப்பட்டு நல்ல தானியம் மட்டும் மிஞ்சும். சாத்தான் சீடர்களில் புடைக்க அனுமதி கேட்டது அவர்களை அழிப்பதற்குதான். ஆனால் தேவனோ அதை அனுமதிப்பது அவர்களின் விசுவாசத்தில் உள்ள தேவையற்றவர்களை நீக்கி அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கே. ஸோ சாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, சீஷர்கள்லாம் வந்து என்ன செய்யலாம், அவங்கள வந்து சோதனைகள் உட்படுத்தி அவங்க வந்து மறுதளித்து பின்வாங்கி போகத்தக்கதாக உறுதி பண்ணார். ஆனால் தேவன் வந்து அவங்களுக்குள்ள இன்னமும் வந்து விசுவாசம் வந்து பலப்படுவதற்காக சீடர்களை அனுமதிக்கிறார். சாத்தான் வந்து சீடர்களை கேட்கும்போது சீடர்களை அனுமதிக்கிறார். அதில் சீடர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர் பார்த்தீங்கன்னா சீமன் என்கிற பேதுரு. சாத்தான் உங்களை பன்மை எல்லா சீடர்களையும் புடைக்க கேட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் வசனம் 32 பார்த்தீங்கன்னா, இயேசு சீமோனை உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்கு வேண்டிக் கொண்டேன் என்கிறார். அதாவது ஆபத்து எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் இயேசு நமக்காக தனிப்பட்ட முறையில் பரிந்து பேசுகிறார். ஸோ சீமோனை மட்டும் என்ன செய்கிறாரு, அந்த நேரத்தில் வந்து சோதிப்பதற்காக சாத்தானிடம் சீமோனை ஒப்படைக்கிறார். அப்போ சீமோனுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார், எச்சரிக்கும் விதமாக அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் உனக்கு வரும், ஆனாலும் நீ வந்து என்னை வந்து நம்பிக்கையோடு பின்பற்றி வா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சொல்லப்படுகிறது. அப்போ வந்து இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கும். சாத்தான் வந்து கர்த்தரிடத்தில் போய் கர்த்தர்கிட்ட வந்து சோதிப்பதற்காக ஒருத்தர் கேட்கிறார். அது பார்த்தீங்கன்னா யோபு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது ஒரு வாழ்க்கை, நல்லத ஒரு வசதி வாழ்க்கை, எல்லா இதுவும் பெற்று ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஒரு இதில் இருந்தார். ஆனால் யோபு வந்து சாத்தான் வந்து சோதிக்க அனுமதி கேட்கும்போது கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார், நீ அவனோட எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், ஆனால் அவனை உயிரை மட்டும் விட்டு வையின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே யோபு வந்து எல்லாமே விட்டு எவ்வளோக்கெவ்வளோ இருந்துச்சோ அவ்வளவும் அழிந்து போயிற்று. எல்லாமும் போன பிறகும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாம் எதுக்கு இந்த தேவனை இது பண்ணுற, திருப்பி நீ விட்டுட்டு மறுதளித்துட்டு வாங்குறாரு. ஆனால் வந்து யோபு வந்து அந்த நேரத்துலையும் மறுதளிக்கலை. ஆனால் அதோட ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபு கடைசி அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார். யோபு வேதத்தில் யோபுவை போல கர்த்தருக்காக உண்மையான இருந்த ஒரு விசுவாசியை நம்ம பார்க்க முடியாது. யோபு வந்து அந்த நேரத்தில் வந்து மறுதளிச்சிருந்தால் அவருக்கு என்ன செய்யணும், ஒன்றும் இருந்திருக்காது, எல்லாம் இல்லாட்டி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும், சாத்தான் வந்து ஜெயிச்சிருப்பான் அந்த இடத்துல. ஆனால் யோபு சாத்தான் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. நம்மளோட வாழ்க்கையில் கூட யோபுவை போல தான் சில நேரங்கள் சாத்தாங்கள் வந்து உலக பிரகாரமான காரியங்களை நம்மளை வந்து மயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொண்டு செல்லும். ஆனாலும் நாம் வந்து அந்த மாதிரியான காரியங்களை நம்மளை இழந்து விடாமல் கர்த்தருக்காக நிச்சயம் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். காத்திருந்து உண்மையான விசுவாசத்தை கர்த்தருக்கு நாம் இருந்தோம் என்றால், விசுவாசத்தோடு இருந்தோம் என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்மளுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக கொடுப்பார். நம்மளை நிச்சயம் அவரோட பிள்ளைகளை என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். அவர் நிச்சயமாக வந்து நம்மளோட வந்து எல்லா வகையான ஆசீர்வாதங்களோடும் நம்மளை வந்து நிச்சயமாக வழி நடத்தி இது பண்ணுவார். ஸோ யோபுவோட வாழ்க்கையில் நடந்தது தான் சீமானோட வாழ்க்கையிலும் நடைபெற்றது. ஆனால் யோபுவோட வாழ்க்கை போல் சீமானுக்கு கொடுக்கப்படல, சோதனை சாத்தானால் கொடுக்கப்படலை. அது வந்து லேசான பரீட்சை தான். யோபுக்கு வச்ச பரீட்சை தான் பெரிய இதாக சோதனைகள் எல்லாம் சந்தித்து வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அது நம்மை தகர்ப்பதற்காக அல்ல, மாறாக நம்மிடத்தில் உண்மை போன்ற தேவையற்ற குணங்களை நீக்கி நம்மை சுத்தமான கோதுமையாக மாற்றுவதற்கே என்பதை இந்த வசனம் நினைக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் கூட என்ன செய்யணும், நம்மளுக்கு சோதனை வருது. ஸோ சோதனை வரும்போது அந்த கோதுமையிலேருந்து உண்மையை எப்படி நீக்குவதோ அந்த மாதிரியா நீக்கி நம்மளை வந்து இன்னமும் கர்த்தரிடத்தில் ஆழமாக அவரோடு சேர்ந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அதுதான் வந்து இந்த அதிகாரங்களில்
பார்க்கப்படுகிறது. எப்படி சீமோனுக்கும் யோபுக்கும் சோதனைகள் வைக்கப்படுறதோ அது போல தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளுக்கு சோதனைகள் வைக்கப்படும். ஆனால் சோதனை கண்டு பயந்து அஞ்சி ஓட வேண்டாம். நாம் வந்து நிச்சயமாக கர்த்தருக்காக நம்ம காத்திருந்தோம்னா நம்மளோட எல்லா தேவைகளும் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே நம்ம காத்திருந்து வந்து கட்டாயம் நம்ம வந்து இந்த இதை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.